Good morning students. In this class la vandu adaptive factors paaka porom. Adula soil type paaka porom. Based on soil formation, the soil are divided into two types. One is the residual soil, other one is the transported soil. அதாவது soil form ஆகுது பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா pedogenesis அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த soil வந்து ரெண்டா டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ரெசிடியூவல் சாயில், அதர் ஒன் இஸ் த டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். இந்த ரெசிடியூவல் சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டாக்க, திஸ் ஆர் சாயில் ஃபார்ம்டு பை வெதரிங் அண்ட் பெடோஜெனிசிஸ் ஆஃப் த ராக். ராக் வந்து அதாவது பாறை வந்து உதிர்வதனால் ஃபர்ஸ்ட் வந்து ரெசிடியூவல் சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. செகண்ட் டைப்ஸ் வந்து the transported soil வந்து these are transported by the various agents. ஃபேக்டர்ஸ் மூலம் என்னவாகும் அப்படின்னா இடம்பெயர்ந்து உருவான ஒரு சாயில் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா transported soil. அதான் வேரியஸ் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது பல்வேறு காரணிகள் இருக்கு பாத்தீங்களா, அது மூலம் என்னவாகும் அப்படின்னா இடம்பெயர்ந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்த ஒரு சாயில். இந்த எடாப்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து பிளான்ட்ஸை எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் சாயில் மாய்ஸ்சர் இருக்கு, சாயில் வாட்டர் இருக்கு, அண்ட் தென் சாயில் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, சாயில் நியூட்ரியன்ஸ் இருக்கு, சாயில் டெம்பரேச்சர் இருக்கு, சாயில் அட்மாஸ்பியர் இருக்கு, சாயில் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பிளான்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து சாயில் மாய்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்ஸ் அப்சர்வ் ரைட் வாட்டர் அண்ட் மாய்ஸ்சர் டைரக்ட்லி ஃப்ரம் த ஏர். இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரைன் வாட்டர்லேருந்தும் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். இப்போ சாயில் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்ஸுக்கு வந்து ரொம்ப எசென்ஷியல். என்ன பண்ணும், சாயிலேருந்து தான் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது க்ரோ ஆகும். ரைன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், அதாவது மழை நீர் தான் என்ன முக்கியமான ஒரு எசென்ஷியல். இப்போ சாயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது சாயில் என்ன இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன போர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதாவது போர் மீன்ஸ் என்னது, சின்ன சின்ன அதோட ஹோல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஹோல்லையும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது மூலம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இந்த சின்ன சின்ன துகள்கள் மூலம், அதாவது அதுல இருக்கக்கூடிய அந்த துளைகள் மூலம் என்ன பண்ணும் வாட்டர் வந்து அங்க சேமிச்சு வச்சிருக்கோம், அதாவது சாயில் பார்ட்டிகல்ஸ். இதெல்லாம் கேபிலரி வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இப்போ பிளான்ட் என்ன பண்ணும், துகள்களுக்கு இடையில் காணப்படும் அதாவது சாயில் பார்ட்டிகல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இடையில என்ன பண்ணும் வாட்டர் இருக்கும். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்க கோணங்களில் உள்ள நுண்புழை, அதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க நீர் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கிடும். நெக்ஸ்ட் வந்து சாயில் ரியாக்ஷன். சாயில் பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்க சாயில் மேபி அசிட்டிக் ஆர் அல்கலைன். அசிட்டிக் அப்படிங்கிறது என்ன சொல்றோம், காரத்தன்மை. அல்கலைன்ங்கிறது அசிட்டிக் அப்படிங்கிறது அமிலத்தன்மைன்னு சொல்லுவோம், அல்கலைன் அப்படிங்கிறது காரத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரல் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் இடைப்பட்டது. இப்ப பிலோ 7க்கு கீழே, அதாவது 7க்கு கீழே இருந்துச்சுன்னா அதை அசிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். எபோ 7 இருந்தா அதை அல்கலைன்னு சொல்லுவோம். நியூட்ரல் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் இடைப்பட்டதா இருக்கு பாத்தீங்களா, 7 இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நியூட்ரல்னு சொல்லுவோம். இப்ப சாயில்ல பாத்தீங்க அப்படின்னா pH பிரசன்ட் ஆயிருக்கும். pH அப்படிங்கிறது தான் என்ன சொல்றோம், அசிட்டிக், அல்கலைன் அண்ட் தென் நியூட்ரல், அதாவது ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷனை பொறுத்து தான் என்னவாகுது அப்படின்னு கேட்டா சாயில்ல இருக்கக்கூடிய அந்த pH பொறுத்து தான் என்னவாகுது பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ட் வந்து கிடைக்கும். இப்ப கல்டிவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாயிலோட pH எப்படி இருக்கணும் அப்படின்னா 5.5 to 6.8 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அங்க கிராப்போட growth எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நமக்கு ஈல்டிங்கும் ஜாஸ்தியா கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க சாயில் நியூட்ரியன். இப்ப சாயில் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப சாயில்ல என்னென்ன இருக்கு, நியூட்ரியன்ஸ் இருக்கு சச்சஸ் மினரல் அண்ட் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் அயான் வடிவுல இது இருக்குது. மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சாயில் ஃபெர்டிலிட்டி, அதாவது சாயிலோட மண் வளம் வந்து நல்லா இருந்தாதான் அங்க இருக்கக்கூடிய பிளான்ட் growth நல்லா இருக்கும், ஈல்டிங்கும் நல்லா இருக்கும். சரியா, அப்ப சாயில்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை பொறுத்து தான் என்னவாகுது அப்படின்னு கேட்டாக்க நமக்கு கிராப் வந்து grow ஆகுறதும் கல்டிவேஷன் நல்லா நடக்கிறதும் எதை பொறுத்து அப்படின்னா சாயில்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்டை பொறுத்து தான். இப்ப சாயில் டெம்பரேச்சரோட பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, லோ டெம்பரேச்சர் ரெடியூஸ், அதாவது குறைவான வெப்பநிலை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா யூஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் solid absorption by roots.
வேர்கள் மூலம் வாட்டரையும் இப்ப திரவ கரைசலையும் உறிஞ்சுதலை என்ன பண்ணும் அப்படின்னா குறைவான வெப்பநிலை என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்குது. அதுதான் என்ன சொல்றாங்க, லோ டெம்பரேச்சர் ரெடியூஸ் யூஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் சொல்லிட் அப்சர்ப்ஷன் பை ரூட்ஸ். நெக்ஸ்ட் சாயில் அட்மாஸ்பியர். இப்ப சாயில் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது, இப்ப சாயில் என்ன இருக்கு, சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் இல்லையா. இந்த சாயில் பார்ட்டிகல்ஸ்கிட்டே என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்பேஸ்ல O2வும் கார்பன் டை ஆக்சைடும் பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் சாயில் ஆர்கானிசம்ஸ். சாயில்ல என்னென்ன ஆர்கானிசம் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவன்ஸ், நிமட்டோட்ஸ், இன்செக்ட், எர்த்வார்ம்ஸ், இது எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க ஆர் கால்ட் சாயில் ஆர்கானிசம்ஸ். சாயில்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்கு பேர் என்ன சொல்றோம், சாயில் ஆர்கானிசம்ஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் சாயிலோட ப்ரொஃபைல் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஹரிசோன் பிரசன்ட் ஆயிருக்கு, அதாவது அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா O ஹரிசோன், A ஹரிசோன் அண்ட் B, C, R அப்படிங்கிற ஹரிசோன் பிரசன்ட் ஆயிருக்கு, அதாவது அடுக்குகள் பிரசன்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் O ஹரிசோன் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இது வந்து ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இதுல என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாக்க இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஆர் பார்ஷியலி டீகம்போஸ்டு ஆர்கானிக் மேட்டர். மக்கிய கரிம பொருட்கள் வந்து இதுல அதிகமா இருக்கும். இத பாத்தீங்க அப்படின்னு கேட்டா O1, O2 அப்படின்னு ரெண்டா டிவைட் பண்ணியிருக்கோம். O1ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்லி ஃபாலன் லீவ்ஸ், அதாவது புதிதா உதிர்ந்த இலைகள், அண்ட் தென் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது கிளைகள், அண்ட் தென் ஃப்ளவர்ஸ், இது எல்லாமே இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். இது இல்லாம ஃப்ரூட்ஸும் வந்து இதுல இருக்கும். அதாவது உதிர்ந்து மக்கிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா O2 dead plants, animals and the excretes decomposed by the microorganisms. நுண்ணுயிரிகளால் மக்கிய தாவரங்கள், விலங்குகள் மற்றும் அதன் கழிவு பொருட்கள் எல்லாமே இதுல இருக்கும். இது எங்க ஆப்சென்ட் ஆயிருக்கும், இந்த O1, O2 எங்க ஆப்சென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா அக்ரிகல்ச்சரல் அண்ட் டெசர்ட் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ரீஜன்ல இது ஆப்சென்ட் ஆயிருக்கும். அது A ஹரிசோன். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க அதிகமா வந்து ரீச்டு ஹரிசோன் அப்படிங்கிறது திரவ பொருட்களை அதிகமா கசிய விடக்கூடிய ரீஜன் தான். இது என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க இதோட மேற்புற இருக்கு பாத்தீங்களா, அதுல அதிக அளவு வந்து லீஃபோட அதாவது இலை மக்கும் மற்றும் கனிமங்கள் வந்து இதுல அதிகமா இருக்கும். இதுல A1, A2 அப்படின்னு ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க. இந்த A1ல பாத்தீங்க அப்படின்னா A1ல டார்க் அண்ட் ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். A2ல பாத்தீங்க அப்படின்னா லைட் கலர்ஸா இருக்கும். இது பாக்குறதுக்கு வெளிரிய பகுதியா இருக்கும். இதுல லார்ஜ் சைஸ்டு மினரல்ஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். இப்ப B ஹரிசோன்ல பாத்தீங்க அப்படின்னா இரும்பு, அண்ட் தென் சிலிக்கா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க C ஹரிசோன்ல பாத்தீங்க அப்படின்னா இததான் பேரண்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் சாயில்னு சொல்லுவோம். லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர்ஸ் மட்டும் தான் இதுல பிரசன்ட் ஆயிருக்கும் வித்தவுட் லைஃப் ஃபார்ம்ஸ். இதுல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் அதிகமா இதுல இருக்காது. பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ரீஜன்ல இருக்காது. அடுத்தது பாருங்க R ஹரிசோன். இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பேரண்டல் மெட்டீரியல் பெட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீஜன்ல தான் என்னவாகும் அப்படின்னா வாட்டர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் என்னவாகும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இந்த ரீஜன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இப்ப சாயில் ப்ரொஃபைல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹரிசோன் பார்த்தோம் இல்லையா, நிறைய அடுக்குகள் பார்த்தோம். ஒவ்வொரு அடுக்குகளும் என்ன இருக்கும் அப்படின்னா பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பிரசன்டா இருந்துச்சு. சூப்பர் இம்போஸ்டு ஹரிசோன் இஸ் கால்டு சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன நிறைய அடுக்குகள் பிரசன்டா இருந்துச்சு. ஒவ்வொரு அடுக்குலையும் என்னென்ன இருக்கு, பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன பிரசன்டா இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் பார்க்க போறோம். இப்ப சாயில் டைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிளே சாயில், சில்ட் சாயில், லோமி சாயில், சாண்டி சாயில் அப்படின்னு 4 டைப்ஸ் இருக்குது. அதாவது களிமண், வட்டல் மண், பசலை மண் அண்ட் தென் மணல் அப்படின்னு 4 டைப்ஸ் இருக்கு. அதோட சைஸ் என்ன, ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். இப்ப கிளே சாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா less than 0.002 mm. இதுல 50% வந்து கிளே அண்ட் 50% வந்து சில்ட் இருக்கு. அடுத்தது சில்ட் சாயில் பாத்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் 0.002 to 0.02 mm வரைக்கும் இருக்கு. இதுல என்ன இருக்குன்னா 90% சில்ட் அண்ட் 10% சாண்ட் இருக்கு, மணல் இருக்கு. சில்ட்டுங்கிறது வண்டல் மண்ணு சொல்லிட்டேன். லோமி சாயில் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பசலை மண் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சைஸ் 0.022 2 mm வரைக்கும் இருக்கு. 70% சாண்டும்
அண்ட் 30% வந்து கிளே ப்ரெசென்ட் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க சாண்டி. இதோட சைஸ் 0.2 to 2 mm வரைக்கும் இருக்கு. 85% சாண்ட் அண்ட் 15% கிளே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ லோமி சாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லோமி சாயில் அப்படிங்கிறது பசலை மண் சொல்லுவோம்ல, இதுதான் வந்து என்னவாகும் அப்படின்னா கல்டிவேஷனுக்கு ஏற்ற சாயிலா இருக்கு. இதுல 70% வந்து சாண்டும் 30% வந்து கிளே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால இதுல என்ன இருக்கும் அப்படின்னா சாயில் பார்ட்டிகல்ஸ்க்கு நிறைய அதாவது போர் வந்து துளைகள் வந்து இருக்கும். ஸோ இது வந்து வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். இதுல ஏரும் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதாவது ஏரேஷன் அண்ட் அலோஸ் த பெனிட்ரேஷன் ஆஃப் த ரூட். அதாவது சாயிலும் வந்து நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுனாலையும் ஏர் ப்ரெசென்டா இருக்கிறதுனால ரூட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா பெனிட்ரேட் பண்ணி போறதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த வாட்டர் ரிட்டென்ஷன், ஏரேஷன் அண்ட் மினரல்ஸ் இதை பொறுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா சாயில வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிளான்ட்ஸ் லிவிங் இன் சலைன் சாயில், அதாவது உப்புத்தன்மை வந்து ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சாமோஃபைட்ஸ், பிளான்ட்ஸ் லிவிங் இன் எ சாண்டி சாயில், இது மணல் பகுதி. அண்ட் தென் லித்தோஃபைட்ஸ் அப்படிங்கிறது பிளான்ட் லிவிங் அந்த ராக் சாயில், ராக் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது பாறைகள், பாறை மீது வாழும் தாவரங்கள்லாம் இங்கதான் இருக்கும். அடுத்தது பாருங்க சேஸ்மோஃபைட்ஸ், பிளான்ட்ஸ் லிவிங் இன் ராக்ஸ், கிரிவீஸ், ராக்கி கிரிவீஸ். ராக்கி கிரிவீசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பாறை இடுக்குகள்ல போய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா சம் பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் கிரிப்டோஃபைசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா புவி பரப்பின் மீது சில பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். கிரிப்டோஃபைட்ஸ் பிளான்ட்ஸ் லிவிங் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐஸ். கிரிப்டோஃபைட்ஸ் பிளான்ட்ஸ் லிவிங் பிலோ த சாயில் சர்ஃபேஸ், புவியின் மேற்பரப்புல வரக்கூடியதுதான் கிரிப்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ் லிவிங் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் ஐஸ், பனி படலம் மீது வாழக்கூடிய தாவரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் வந்து கிரியோஃபைட்ஸ். ஆக்சிலோஃபைட்ஸ் அப்படிங்கிறது அமில மண்ணில் வாழக்கூடிய தாவரங்கள். நெக்ஸ்ட் பாருங்க கால்சிஃபைட்ஸ் அப்படிங்கிறது கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய கார மண்ணில் வாழக்கூடிய பிளான்ட்ஸ். ஹலார்ட் அப்படிங்கிறது மண்ணில் காணப்படக்கூடிய மொத்த நீரை தான் என்ன சொல்லுவோம் டோட்டல் சாயில் வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது மண்ணில் காணப்படக்கூடிய டோட்டல் சாயில் கண்டென்ட், டோட்டல் சாயில் வாட்டர் கண்டென்ட், மண்ணில் காணப்படக்கூடிய மொத்த நீர். அடுத்தது கிரிஷார்ட் அப்படிங்கிறது வாட்டர் அவைலபிள் டு பிளான்ட், தாவரங்களுக்கு பயன்படும் நீர். அடுத்தது எக்ஹார்ட் அப்படிங்கிறது வாட்டர் நாட் அவைலபிள் டு பிளான்ட், தாவரங்களுக்கு பயன்படாத நீர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.